சீமான் வீட்டில் சமன் கிழிக்கப்பட்ட விவகாரத்தில் வீட்டின் பாதுகாவலரை அடித்து இழுத்துச் சென்று கைது செய்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் இன்று மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய விஜயை பாதுகாப்புக்காக அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்கள் என்ன? இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் நேற்று தினம் காலமானார். அவருடைய உடல் தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவினுடைய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மனோஜனுடைய உடலுக்கு நடிகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல தரப்பினர் தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில நீலாங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய வீடு அமைந்திருக்கிறது. அங்கு அவருடைய வீட்டிலிருந்து நடிகர் விஜய் தற்போது மனோஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பாரதிராஜனுடைய இல்லத்துக்கு வந்து சென்றார். அப்போது அங்கு கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால அவரை பாதுகாப்பாக காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அழைத்து சென்ற காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். அவருடைய இல்லத்திலிருந்து, விஜயனுடைய இல்லத்திலிருந்து பாரதிராஜாவுடைய இல்லத்துக்கு அழைத்து சென்று மீண்டும் பாதுகாப்பாக விஜயனுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று விடும் வரை நடிகர் விஜய்க்கு பாதுகாப்பாக காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உடன் இருந்தது காட்சிகள் வாயிலாக நம்மால் பார்க்க முடிந்தது. இதே காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீமானுடைய, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வீட்டில் சமன் ஒட்டப்பட்ட போது அங்கு நடந்த பிரச்சனையின் போது காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் ஆக்ரோஷமாக அவருடைய வீட்டில் இருந்த காவலாளியை அடித்து இழுத்து சென்ற காட்சி அன்றைய தினம் பரபரப்பாக பார்க்கப்பட்டது. அதே காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தற்போது நடிகர் விஜயை பாதுகாப்பாக அழைத்து சென்ற காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பகிரப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.